ஸ்டாலின் ராஜதந்திரம். அதிமுக திமுக கூட்டணி உயிர் பெறுமா? வணக்கம். நாம் இன்றைய தலைப்பில் பேசக்கூடிய கருத்து, ஸ்டாலின் விஜயிடம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் கொடுத்து ஆதரவளித்து ஒரு புது வியூகத்தை அமைத்துள்ளார் என்ற ஒரு பார்வை இருக்க, ஸ்டாலின் தன்னுடைய நாளைய திமுகவை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இப்போது உள்ளார். அதிமுக திமுக கூட்டணி மேலும் தவேகாவிலிருந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட அதிமுகவின் பழைய நிர்வாகிகள் இப்பொழுது எம்எல்ஏக்களாக உள்ளார்கள். உடைத்து திமுகவுடன் சேர்த்து மிகப்பெரிய பணியை செய்ய இருந்தால்தான் நாளைய திமுக எழுச்சி பெறும். இப்பொழுது மதவாத கட்சியான பிஜேபியுடன் கைகோர்த்தே ஆக வேண்டும். அப்படி கைகோர்த்தால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும். ஏற்கனவே தவேகாவில் இருந்த திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டன. திமுக தனித்துவிடப்பட்ட கட்சியாகவே இருக்கின்றது. இனியும் வெட்டி வேதாந்தங்கள் பேசாமல் திமுக பிஜேபியுடன் ஒரு முக்கிய கூட்டணி உருவாக்க வேண்டும். அதன் வாயிலாக அதிமுகவிற்கு மத்திய அரசில் அமைச்சரவையில் இடம் தர வேண்டும். அதுபோல் திமுகவில் இருக்கும் அதிமுக தவேகாவிலிருந்து உடைத்து வரக்கூடிய அத்தனை பேரையும் வைத்து உதயநிதியை முதலமைச்சராக்கி ஸ்டாலின் வழிநடத்துவதாக இருந்தால் மீண்டும் திமுக உயிர் பெறும். அப்படி இல்லாமல் விடுத்துவிட்டால் பிஜேபி எதிர்ப்பு என்ற வாதத்தையே முன்னிறுத்தினால் இந்த கட்சி மென்மேலும் தொய்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்பொழுது பிஜேபி ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த போதிலும் தமிழகத்திலே கால் வைக்க முடியவில்லை. அதுபோல அங்கே விடுதலை சிறுத்தைகள், பாமக, இப்படி பல கட்சிகள் இருந்தாலும் இப்பொழுது மத சார்பற்ற கட்சி என்ற முறையிலே இல்லாமல்